அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி மக்கள் போராளி டாக்டர் வெண்ணைய ரவி அவர்கள் கர்ம வீரர் காமராஜர் முன்னாள் பிறந்த நாள் தினத்தில் மத்திய சென்னை மாவட்ட தலைவி வழக்கறிஞர் எஸ் சோபியா மாதேவி அவர்கள் கர்ம வீரர் காமராஜர் பற்றிய தன் சிந்தனையில் பின்னாடி அவங்க பேரண்ட்ஸோட கையெழுத்தை பார்த்துட்டு அந்த கையெழுத்தை வச்சு டிசைட் பண்ணி காலேஜ் சீட் கொடுத்தாரு. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து சிறப்பு அறிவு எல்லாமே அதிகம். அவர் படிக்காதவர்னா அந்த காலத்தில் அவர் ஸ்கூல் இல்லாதனால 5வது வரைக்கும் தான் படிச்சுட்டாரு. ஆனால் அவர் வீட்டில் அவ்வளோ புக்ஸ் இருந்திருக்கு. இன்னை வரைக்கும் அவருக்கு 5 லாங்குவேஜ் தெரியும் தெரியாது. அவர் இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா லீடர்ஷிப்பை உருவாக்குனவர். அவர் லீடராக இருக்கணும்னு நினச்சதில்ல. இந்திரா காந்தியை உருவாக்குனது, இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒன்றா இருக்கிறது, எல்லா கட்சி தலைவர்களோடுமே அவர் ஒன்றா இருக்காரு. ராஜாஜி வாயா இருக்கே 2 கார், வாயா 1 காரில் போகலாம் அப்படின்னா எந்த அளவுக்கு எதுவுமே எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க ஜெயிலில் இருக்கும்போதும் பேசியிருக்காங்க, நார்மலாக சட்டசபையில் இருக்கும்போதும் பேசியிருக்காங்க. அதாவது இவர் ஸ்கூலில் படிச்சுட்டு வளர்ந்த பையன் தான் இவரை தோக்கடிச்சிருக்கான். அவர் அந்த அளவுக்கு அதையும் பெருந்தன்மை ஏன் பிள்ளை அது அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு கொண்டவர். அவர் அந்த அளவுக்கு அவர் தலைவர்களை உருவாக்குனவர்ன்ற போதே நம்ம முடிவு பண்ணணும். அந்த மனப்பான்மையோட எனக்கு தெரிஞ்சு அண்ணன் நான்லாம் வந்து உண்மையாகவே சொல்கிறேன், நான் அப்படி ஒழிஞ்சிட்டு நிற்பேன். இந்த ஆட்சிக்குள்ள அண்ணா என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அண்ணனுக்கு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், இந்த ஜெகன் அண்ணா நான் வரலன்னா நான் ஏன் நிற்கிறேன்னு அப்படின்னா என்னைக்குமே இந்த இடத்துல வந்து ஒரு எனர்ஜி கொடுத்து நான் வெளியே வந்திருக்கேன் அப்படின்னா வந்து அது ஆர்டிஐ வந்தேன். அதாவது ஏன்னா நம்ம எல்லாருக்குமே அதை வந்து காமராஜரோட உழைப்பு இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. தங்கமணி சாரோட எனக்கு வந்து காமராஜர் அம்பேத்கர் இந்த ஃபங்க்ஷன்லாம் வரும்போது நான் இவருக்காக ஓடி வந்துடுவேன். எப்படி எனக்கு வேற ஸ்பீச் கொடுப்பாங்க, அதாவது ஓவர்டேக் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு இருந்த பெண்கள் அப்படிதான் இல்லை. அது ரொம்ப இன்னும் சொன்னாங்க, ஒரு ஏரி கட்டணும்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து ஏரியை வாய்க்கால் கட்டணும்னு சொல்லும் போது ஐஐடி வந்தது, இது எல்லாம் சிறப்பாக அண்ணா சொல்லிட்டாங்க. இந்த வாய்க்கால் கட்டிக்கிறதுக்கு ஒரு கேட்கும்போது பேப்பர் போடணும். சுப்பிரமணிய சார் தான் சொன்னார், பேப்பர் போடணும், ஜிஓ பாஸ் பண்ணணும். யோ போடியா கையெழுத்தை நான் போடுறேன். இங்கேருந்து அந்த தெரு ஒன்றும் இல்லை, நடுவில் ஒரு ரோடு, இங்கே இருக்கிறத அங்கே போகணும். இதுக்கு பேப்பர் போட்டு வரதுக்கு நான் உயிரோட இருப்பேனா எனக்கு தெரியாது. இது நடுவில் வெட்ட சொல்லு, ஜியோ நான் கையெழுத்து போடுறேன், நான் போட்டால் முடிஞ்சிருமா விடு அப்படின்னு உடனே அடுத்த நாளே வாய்க்கா போட்டுட்டாங்க. ஸோ அப்படிதான் அந்த காவேரி அந்த இதுல எல்லாம் நிறைய பாசனத்தை உருவாக்குனவர். ஸோ அதாவது எளிமைப்படுத்திட்டாரு. இப்போ நம்ம எதாவது கேட்டோம்னா நோட்டீஸ் போட்டு ஜியோ கிட்ட வரலாம். ஆர்டிலாம் வரும்போது இவங்க காம்ப்ளிகேட் பண்ணி அடுத்தது அந்த ப்ராசஸே பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இனிமே நீங்க யாராவது இருந்தனா உங்க பிள்ளைங்க படிச்சாலும் தலைவரானாலும் சிம்பிளா மக்களுக்கு எளிமையா என்ன செய்யணுன்றத நம்மளும் உருவாக்கணும். எளிமை, நேர்மை, கனிவு, அப்புறம் என்ன சொல்றது, இன்னும் நிறைய சொல்லலாம். அதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கும் வழிகாட்டியா இருக்கிறவர் வந்து காமராஜர் தான். அவரோட பள்ளிக்கூடத்தை அவர் பிறந்த பள்ளிக்கூடங்கள் இன்றும் அவர் காலடியின் கதச்சட்டையில் உள்ளன அப்படின்னு சொல்லலாம். நன்றி கூறி நான்